செந்தமிழின் பாதத்தில் சீருகின்ற மொழிகளின் சங்கமமே உன்னை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். மாணவரின் தோழர் என்ற தலைப்பில் உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க வந்திருப்பவர் உங்கள் ரேஷ்மா சத்யபாலன். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி. இப்போ உலகில் எத்தனையோ கோடி மனிதர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மாய்கின்றார்கள். அதில் குறிப்பிடத்தக்க மனிதர்கள், அதாவது மனிதர்களே காலத்தால் அழியாத பெயர்களினை உடையவர். இதனைத்தான் கண்ணதாசன் தன்னுடைய பாடல் வரிகளில் அருமையாக வெளிப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதினில் நிற்பவர் யார். அட என்ன ஒரு அருமையான வரி. சரி, கேட்போம். மக்களின் மனதில் நிற்பவர் யார்? பல்வேறு விதமான சேவைகளையும் சேவை பணிகளையும் செய்து கொண்டு நாட்டிற்காக உழைத்தவர்களை நாம் பொதுவாக மாமனிதர்கள், சேவையாளர்கள் என்று கூறுவோம். அதில் குறிப்பிடத்தக்க சேவையாளர்கள் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் செய்த சாதனைகள் என்னவென்று தெரியுமா? நீங்கள் அனைவரும் கூறுவீர்கள், அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, சாதனையாளர் என்று. அதையெல்லாம் தாண்டி அவர் செய்தது வெளிநாடுகளில் தயாரிக்கக்கூடிய ஏவுகணைகளை நம் நாட்டிலும் தயாரிக்க முடியும், அதாவது வல்லரசாக போகும் இந்தியாவிலும் தயாரிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். அக்னி, பிருத்திவி போன்ற ஏவுகணைகளை தயாரித்தவர். அது மட்டுமா, அவர் ஒரு சிறந்த ஆசிரியர், மிகவும் சிறந்த ஜனாதிபதியாக பணியாற்றியவர் என்றெல்லாம் கூறுவீர்கள். இதையெல்லாம் தாண்டி அவர் செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுவது என்னவென்று தெரியுமா? மாணவர்களின் தோழனாய் விளங்கியது. எப்படி என்று கேட்கிறீர்களா? நாட்டின் மீது சிறிதளவும் பற்றியில்லாத மாணவர்களிடத்தில் கூட நாடு என்றால் என்ன, நம் நாட்டிற்காக நான் எப்படி உழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர். தன்னுடைய சொற்பொழிவின் மூலம் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் மாற்றியவர். சுண்டி கிடந்த இரத்த நாளங்களை கூட சுரண்டி பார்த்தவர் நம்முடைய கலாம் ஐயா அவர்கள். சுண்டி கிடந்த இரத்த நாளங்களை சுரண்டி பார்த்தவர். நான் சொல்வது புரியவில்லையா? நாட்டின் மீது பற்று இல்லாத சொங்கி போய் உட்கார்ந்திருந்த மாணவர்களை கூட சிங்கம் போல சீறி பாயிர வைத்தவர் நம்முடைய கலாம் ஐயா அவர்கள். இது மட்டுமா, மாணவர்களுக்கு உற்ற தோழனாய் எப்படி விளங்குவது? இன்றைய காலத்தில் பெற்றெடுத்த தாய் தந்தையை கூட, அவருடைய பேச்சை கூட மறுக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். ஆனால் அவர் மறைந்த பிறகும் அவருடைய சொற்பொழிவுகளை பல்வேறு விதமான வலைத்தளங்களில் போட்டு கேட்கக்கூடிய மாணவர்களை அவர் உருவாக்கியுள்ளார் என்று சொன்னால் அதை மிகைப்படுத்த முடியுமா? 2015ஆம் ஆண்டு அவர் காலமாகினார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு 2024. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. இந்த 9 ஆண்டுகள் ஆகியும், அவர் மறைந்து 9 ஆண்டுகள் ஆகியும், இன்றளவும் கலாம் என்று பெயரை சொன்னாலே கைத்தட்டல்கள் செவியை பிளக்கின்றன. காரணம், அவருடைய அனல் பறக்கும் சொற்பொழிவுகள் தான். தன்னுடைய பொன்மொழிகளின் மூலம் மாணவர்களின் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையும் மாற்றியவர். அக்டோபர் 15ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களின் மறுமலர்ச்சி நாள் என்று நாம் கொண்டாடப்பட்டு வருகிறோம். காரணம் என்ன? இளைஞர்கள் தினம் என்று தனியாக ஒரு தினம் இருப்பினும் இளைஞர்களின் மறுமலர்ச்சி நாள் எப்படி தெரியுமா? தன்னுடைய சொற்பொழிவுகளின் மூலம், பொன்மொழிகளின் மூலம் மாணவர்களிடத்தில் ஒரு புதிய மலர்ச்சியை, புதிய சிந்தனைகள், புதிய நோக்கங்கள், புதிய ஆற்றல்களை வெளிப்படுத்தியவர் நம்முடைய கலாம் ஐயா அவர்கள். எனவே அவரை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களின் மறுமலர்ச்சி நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். இப்படி கலாம் ஐயா அவர்கள் தான் சிறுவயதில் வறுமையின் காரணமாக கல்வியை கற்க முடியாத சூழலை நன்றாக உணர்ந்தவர். சிறுவயதிலேயே வேலைக்கு சென்றும் கல்வியை பார்த்து கொண்டும் வீட்டு சூழலை கவனித்துக் கொண்டும் மூன்றையும் சரிசமமாக வைத்துக் கொண்டு உயர்ந்தவர். எனவே நம் நாடு வல்லரசாகினால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்றுதான் நாளைய சமுதாயமான இந்தியாவின் முதுகெலும்பான மாணவர்களிடத்தில் தன்னுடைய சொற்களை ஊட்டி வளர்த்தார். அவர் ஊட்டி வளர்த்ததன் விளைவாகத்தான் இன்று அவரை பற்றி இந்த குழந்தை பேசுகிறது. நாளை மறு குழந்தையும் பேச நான் உதவுவேன். எனவே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வழிவந்த என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து அவருடைய பொன்மொழியின் மூலம் இந்த உரையை நான் முடிக்கிறேன். நண்பர்களே, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. தற்செயலாய் கிடைப்பதல்ல வெற்றி, தன் செயலாய் கிடைப்பதே வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.